நல்ல ரகசியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு உள்ளே நீங்கள் செல்லும் பொழுது அந்த இறையருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நான் எந்த யூடியூப் சேனலிலும் சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன். வலது நாசி ஓடும் பொழுது இறைவனை தரிசித்தால் வரும்போதே பிரச்சனை கூடவே வரும். இந்த ரகசியத்தை நீங்கள் அவசியம் கடைபிடித்தீர்கள் என்றால் ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். சத்யோஜாதம் என சொல்லக்கூடிய அந்த 6 முகங்களில் முதல் முகமான சத்யோஜாத முகத்தையும் நீங்க எப்படி வழிபடணும்னா, மேற்கு பார்த்த முகம் கொண்ட முருகன் எந்த ஆலயத்தில் இருந்தாலும் பிங்க் கலர் ஆடை அணிந்து முருகனை வழிபட்டால் பேரதிசயம் நடக்கும். வழிபடும் பொழுது ஒரு நீண்ட தொடருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வணங்க வேண்டியது தேவ மயில் மேலே அமர்ந்த முருகன் என்று மறந்துவிடக் கூடாது. மகிழ்ச்சியா போய்கிட்டு இருக்க இந்த தருணத்துல அடுத்ததாக இந்த மேடைக்கு வர இருக்கக்கூடிய நபர், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தோஷம் தீர்க்கும் தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், உடல் பிரச்சனையாக இருக்கட்டும், மனப்பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏஎல்பி முறைப்படி உங்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய திரு PMK சம்பத் சுப்பிரமணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு. சார் வரத்துக்கு முன்னையே இந்த நிகழ்ச்சியும் உங்களையும் பார்க்கறதுக்கு ஒரு தனி குடும்பமே அங்கே வந்திருக்காங்க. எங்க அவங்க மட்டும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. பொதுவாக பிரச்சனைகளை பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையை முருகன் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்க, அவர் தீர்த்துடுவாரு. சந்தோஷமா அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அவர்கிட்ட போய் நம்ம மகிழ்ச்சியா பேசலாம். அப்படிப்பட்ட முருக கடவுள் தோஷம் தீர்க்கும் தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு தலைப்புங்க ஐயா. உங்களுக்கு நீங்கள் அமரலாம். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் வாராகி டிவி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோஷங்களை தீர்க்கும் கடவுளை அப்படின்னு சொல்லி முருகரை சம்பந்தப்பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு இது உள்ளே போயிடுறேன். எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். ஒருத்தர் பேசினார், கோயிலுக்கு போனேன் 6 வாரம் போனேன், 6ஆவது வாரத்துக்கு அப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுன்னு சொல்கிறாரு. சில பேர் 6 வருஷமாக போகிறாங்க, பலன் வராது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்தையும் சுற்றிருப்பான், பிரச்சனையே தீராது. சில பேருக்கு உடனே நடந்துடும், சில பேருக்கு போவே வேணாம், அதுவே நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பெங்களூரில் ஒருத்தரை பார்க்குறேன், வீட்டில் பூஜை அறையே இல்லை, கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார். பல ஆயிரம் கோடி வச்சு சேலரி போடுறார் லேபருங்க. பூஜை ரூமே இல்லை, வீட்டில் பொட்டு வைக்க மாட்டார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க. இப்போ சவுத் சைடு ஒரு வீட்டுக்கு போய் வாஸ்து பார்க்கலான்னு போகிறேன். அந்த வீட்டில் பூஜை ரூம்லேயே கடவுளை அப்படியே செதுக்கி வச்சிருக்கார். அவ்வளோ கோடி கடனில் இருக்கு. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சில விஷயங்களை, நுணுக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு 1.5 மணி நேரம் ஒரு சில வேலையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தாலி கட்ட வைக்கிறாங்க. சாமி கும்பிட போகிறோம். லாஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் போங்க, ஆர்த்தி டைமில் போங்க. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கும்ப ஆரத்தி எடுப்பதற்கு முன்னாடி முத்திரன்னு ஒன்று பிடிப்பாங்க. முத்திரை பிடிப்பாங்க. நல்ல ரகசியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு உள்ளே நீங்கள் செல்லும் பொழுது அந்த எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே நீங்கள் காலை வைக்கிறீங்க உள்ளனா, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த இறையருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நான் எந்த யூடியூப் சேனலிலும் சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன். உங்களுடைய நல்லா கவனித்து பாருங்கள், இடது நாசி ஓட வேண்டும். இடதுலே நாசி ஓடும் பொழுது இறைவனை தரிசித்தால், இப்போ அவர் சொன்னார், தெரிந்தோ தெரியாமலோ அவருக்கு இடது நாசி மட்டுமே ஓடி இருக்கும். சார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வீட்டில் பிரச்சனை சார், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், வர வழியில் ஆக்சிடென்ட், கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தான் வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டை, போயிட்டு வந்த பிறகு தான் கடனானு சில பேர் சொல்லுவாங்க.
வலது நாசி ஓடும் பொழுது இறைவனை தரிசித்தால் வரும்போது பிரச்சனை கூடவே வரும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். இதெல்லாம் நீங்கள் போய் வெளியே தெரிஞ்சுக்கணுன்னா ஹை லெவலில் பணத்தை வாங்கிட்டு பெங்களூரு உத்தரகாண்டில் கிளாஸ் போட்டு லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. இடம் நாசி வலது நாசி அப்புறம் சென்ட்ரா ஓடுறது, அது நம்ம இப்போ நம்மளுக்கு இது தேவையில்ல, அதுக்கு அப்பாற்பட்டது. இடது நாசி ஓடும் பொழுது தான் நீங்கள் இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். சார், ஒருவேளை நான் கோயிலுக்கு போயிட்டேன், இப்போ எனக்கு இடது நாசி ஓடலை, வலது நாசி தான் ஓடுது, இது மாறுவதற்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால தான் 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம். முத்திரை பிடிக்கிறது எது? நாசியை மாற்றக்கூடிய கலை. பெண்ணையும் மகனையும் பக்கத்தில் உட்கார வச்சு செய்கிற சடங்கெல்லாம் எதற்கு? நாசியை மாற்றுகின்ற கலை. மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்க வார்த்தைகளில் உச்சாடங்களில் இருந்து வரக்கூடிய ரிசல்ட் என்ன தெரியுமா? உன் மூச்சை மாற்றக்கூடிய கலை. அவ்வளோதானே. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் சொன்னாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேதாரார். நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன பண்ணணும்? கடல் தான் வயிறு, வயிற்றுக்கும் கழுத்துக்கும் மூச்சு ஓடிச்சுன்னா அவன் இறந்து விடுவான். மூச்சு தலைக்கும் கழுத்துக்கும் மேலே ஓடணும். அப்போ இந்த ரகசியத்தை நீங்கள் அவசியம் கடைபிடித்தீர்கள் என்றால் ரிசல்ட் வேற லெவலில் இருக்கும். ஒருவேளை கோயிலுக்கு போட்டீங்க, வாசலில் இருக்கீங்க, வலது நாசி ஓடுது, இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும், கோவில் மூட போகிறாங்க, இப்படிலாம் நம்ம மக்களுக்கு டவுட் வரும். இப்போ உள்ளவே போகக்கூடாதா? ஆம், உள்ளவே போகக்கூடாது. இல்லை நான் போயே ஆகணும், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா வலது நாசியை இடது நாசியாக மாற்றக்கூடிய கலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விஷயம். ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மக்கள் மட்டும் ஜெயிக்கிறான், ஒருத்தன் தோத்துக்கொண்டே இருக்கிறான். என்ன காரணம்? நான் சொல்லுவது எப்படி என்றால், உங்கள் ஜாதகத்தில் அஷ்டம சனி நடக்கட்டும், அர்த்தாஷ்டம சனி நடக்கட்டும், அஷ்டம சனி நடக்கட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய நாசி சரியாக இடத்திலே ஓடும் பொழுது இறைவனை தரிசிக்கும் நேரத்திலே நீங்கள் வரம் கேட்கக்கூடிய அனுமதி உங்களுக்கு உண்டு. வலது நாசி ஓடும் பொழுது இறைவனை தரிசித்தால் நிச்சயமாக அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதுதான் உண்மையான விஷயம். இது பெரிய ரகசியம். சரி, சொல்லியே ஆகணுன்றதுக்காக இப்போ திடீர்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். தோஷம் தீக்கும் கடவுளை பற்றி போயிடுவோம். இப்போ அதை பற்றி தான் பேச சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, 5 நிமிஷம் இதிலே ஆயிடுச்சு. முருகனுக்கு 6 முகம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதோமுகம் என சொல்லக்கூடிய 6 முகங்கள் உண்டு. இந்த 6 முகத்தை பற்றி நான் பேச முடியாது, ஒரு முகத்தை மட்டும் பேசுகிறேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க நேரம் 10 நிமிஷம், 5 நிமிஷம் தான் இருக்குது. சத்யோஜாதம் என சொல்லக்கூடிய ஒரு முகம். இந்த முகத்தை வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது உங்கள் பகுதியில் வந்து கரண்ட் பிரச்சனைனா நீங்கள் மின்சாரத்துறை அமைச்சரை தான் பார்க்கணும், போக்குவரத்து துறை அமைச்சரை பார்க்க முடியாது. நீங்கள் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு பிரச்சனைன்னு மின்சாரத்துறைக்கு போக முடியாது. அதுதான் பிரிச்சிருக்கான், 6 முகங்களாக பிரிச்சிருக்கான். சத்யோஜாதம் இது தனி ஒரு இலாக்கா. இது மினிஸ்டர் இலாக்கா மாதிரி தனி இலாக்கா. இந்த இலாக்காக்குள்ளே போனீங்கன்னா இந்த இலாக்காக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் கேட்டு வாங்க முடியும். அதான் ஸ்பெஷல். நீங்கள் போயிட்டு அதோ முகத்துக்கு உண்டான விஷயத்தை சத்யோஜாதத்துக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நடக்காது. உங்கள் வீட்டுக்கு இபி கனெக்ஷன் வேணும், மின்சார வாரியத்தை பார்ப்பீங்களா, போக்குவரத்து துறை அமைச்சரை பார்ப்பீங்களா? மின்சார வாரியத்தை தானே பார்ப்பீங்க. அப்போது சத்யோஜாதம் என சொல்லக்கூடிய அந்த 6 முகங்களில் முதல் முகமான சத்யோஜாத முகத்திலும் நீங்கள் எப்படி வழிபடணும்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்லுவது பழனி இருந்தாலும் விஷயத்தை சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. மேற்கு பார்த்த முகம் கொண்ட முருகன் எந்த ஆலயத்தில் இருந்தாலும்
சரி, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, முருகன் மேற்க பார்த்துருக்கான். ஓகே, ரைட். சத்யோஜாத முருகன் என்றால் மேற்கு பார்த்து இருக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் வழிபடும் அன்று அந்த நேரத்திலே நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை மிக அவசியம். இளம் சூரியன் காலையில் வரும்போது ஒரு கலர் இருக்கும் பாருங்க, பிங்க் கலர். அது வந்து ரோஸோ ரெட்டோ கிடையாது, பிங்க் கலரு. பிங்க் கலர் ஆடையை அணிந்து மேற்கு பார்த்த முருகனை நீங்கள் வழிபட்டால், நீங்கள் 10 வருஷம் பொண்ணு பார்க்குறேன், 5 வருஷமாக பொண்ணு பார்க்குறேன், மாப்பிள்ளை பார்க்குறேன், 5 வருஷமாக பார்க்குறேன், ஸ்கிப் ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா வழிபட்ட நாளிலிருந்து 45 நாளுக்குள்ளே வரன் முடிந்துவிடும். இதுதான் ஸ்பெஷல். இல்லை, பல வருஷமாக நம்ம வந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஐவிஎஃப் வரைக்கும் போகிறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2 வாட்டி ட்ரை பண்ணாங்க, அப்பயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சத்யோஜாதம் என சொல்லக்கூடிய மேற்கு பார்த்த முருகன். மேற்கு பார்த்த முருகன் உங்களுக்கு தெரியலன்னா பழனிமலை முருகனோ, கோபிச்செட்டிப்பாளையத்தில் பவளமலையில் இருக்கக்கூடிய முருகனோ மேற்கு பார்த்த முருகன். அந்த முருகன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா பிங்க் கலர் ஆடை அணிந்து முருகனை வழிபட்டால் பேரதிசயம் நடக்கும். வழிபடும் பொழுது உங்களுடைய நாசி இடது நாசியாக ஓட வேண்டும். இதுதான் விஷயம். ஏன்னா சில பேர் போவீங்க, சில பேர் இதை போய் சில பேர்கிட்ட சொல்லுவீங்க, அவங்களும் செய்வாங்க, நடப்பா. சில பேருக்கு கிளிக் ஆகலைன்னா கருத்தே தப்புன்னு சொல்லிடுவாங்க. கிடையாது. வழிபடும்போது, இறை வழிபடும்போது நீங்கள் நிச்சயமாக இடது நாசி மட்டும்தான் ஓடணும். அதனால தான் முகூர்த்தம் 1.5 மணி நேரம், பூஜை 1.5 மணி நேரம், எது செய்தாலும் ஏன் 1.5 மணி நேரத்தில் வச்சானா 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நாசி மாறிடும். அதனால தான் எல்லாமே 1.5 மணி நேரம். இது சத்யோஜாதத்தின் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, தோஷத்தை நீக்கும் முருக கடவுள்னு பேச சொல்லியிருக்காங்க. முருகனை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மயில் வந்து ஒன்று வடக்க பார்த்துருக்கும், இல்லை தெற்க பார்த்துருக்கும் முருகருக்கு. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் முருகர் மயில் மேலே இருக்கார், ஆனால் அந்த மயில் எந்த திசையை பார்த்துருக்கும்? ஒன்று தெற்க பார்த்துருக்கும், இல்லை வடக்க பார்த்துருக்கும். தேவ மயில், அசுர மயில் என்று 2 மயில்கள் உள்ளது. இந்த வடக்கு பார்த்து இருக்கிற மயில் ரொம்ப ரேர். ஏதோ 10 கோவிலில் 2 கோவிலில் மட்டும்தான் வடக்க பார்த்து மயில் மேலே முருகன் இருப்பார். அதிகபட்சமாக தெற்கு பார்த்த மயில் மேலே தான் முருகன் அதிகமான கோவிலில் இருப்பார். இது வந்து அசுர மயில், வடக்க பார்த்தது தேவ மயில். பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டும், ஒரு நீண்ட தொடருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வணங்க வேண்டியது தேவ மயில் மேலே அமர்ந்த முருகன் என்று மறந்துவிடக் கூடாது. தேவ மயில் வடக்க பார்த்து இருக்கணும். மயில் வடக்க பார்த்து இருக்கிற கோவிலில் நீங்கள் வணங்கணும். இது சில முருகர் கோவிலில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடவுள் இல்லைனா கூட பிரகாரத்தில் சில கோவிலில் இருப்பார். இப்போ சிவன் கோயில் இருக்கும், சிவன் கோயிலில் பிரகாரத்தில் முருகன் இருப்பார். அந்த முருகன் மயில் மேலே இருப்பார். அவர் வடக்க பார்த்த மயில் மேலே அமர்ந்திருப்பார். ஸோ வடக்க பார்த்த மயில் மேலே அமர்ந்த முருகனை வழிபடும் பொழுது நீண்ட தொடர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. இறை வழிபாட்டுக்கு இடது நாசி மட்டும்தான், வலது நாசி அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வலது நாசியை இடது நாசியாக எப்படி மாற்றுவது என்று அதை சொல்கிறதுக்கு அளவுக்கு இங்கே டைம் இல்லை. நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாளைக்கு சொல்லிடுறேன். இதை சொல்லிவிட்டு அதையும் சொல்லிவிடுவேன். வலது நாசி ஓடும்போது ஒருவேளை ஆலயத்தில் வழிபட்டு விட்டால் நீங்கள் இதை ஒரு ரிசர்ச்சாக பண்ணி பாருங்கள். கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. அன்னையிலேருந்து ஒரு 24 ஹவர்ஸில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி வரங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அதேமாரி 6 முகங்களில் சத்யோஜாதம் அப்படின்ற ஒரு முகம், அந்த முகத்தை வழிபடுவதன் மூலம் திருமண தடையும் குழந்தை சந்தான பேரும் கிடைக்கும். மேற்கு பார்த்த முருகனாக இருக்கணும், இடது நாசி ஓடணும், அணிந்திருக்கக்கூடிய கலரில் கருப்பு சிகப்பு இருக்கக்கூடாது, பிங்காக இருந்தால் ரொம்ப உத்தமம். வெறுங்கையில் குருவையோ இறைவனையோ போய் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அதேமாரி எப்பொழுதுமே உங்களுடைய குலதெய்வ பூசாரின்னு ஒருத்தர் இருப்பார், ஐயர்னு ஒருத்தர் இருப்பார். வருடத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அரிசி, எண்ணெய், பருப்பு, ஸ்வீட்டு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், 9 கஜம் வேஷ்டிங் கேட்டால் தருவாங்க. 4 முழம் வாங்கக்கூடாது. வைத்து தானம் கொடுங்கள்.
எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படியே டக்குன்னு உடஞ்சிரும். இதெல்லாம் வந்து ரிசல்ட்டை கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். வாய்ப்பளித்த வாராகி டிவிக்கு மிக்க நன்றிகளை கூறி